ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதில்லை. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆவாரம் பூவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய சாம்பார்ல இந்த ஆவாரம் பூவை போட்டு சாப்பிடுங்க. இந்த ஆவாரம் பூ சாம்பார் மட்டுமே நம்ம டெய்லி சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும். ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு, உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தோல் உரியுது, அங்க அரிப்பு வருது, பிளாக் மார்க் வருது, எக்ஸிமா போன்ற ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஆவாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து பயன்படுதுங்க. சரி, மருந்தை நம்ம உணவா பயன்படுத்தணும். இதை எப்படி நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ஆவாரம் பூ இலை இருக்கு இல்லையா, இந்த ஆவாரம் செடியினுடைய அந்த இலைகளை நாம வந்து எடுத்து ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த இயற்கையான சூழல்ல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் நமக்கு சர்க்கரையிலிருந்து மீண்டு வருவதற்கு நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள் உணவே மருந்தாகவும் மருந்தே உணவாகவும் என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் வந்து இவ்வளவு நோய், சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவ்வளவு பரவல்களாகவே இல்லை. அவங்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வந்து வந்திருந்தது. யாருக்கு? இந்த ராஜாக்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு அந்த சர்க்கரை நோய்களை. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அதை கூட சர்க்கரை நோயின்னு கூட சொல்லலை. ராஜாக்கள் போன்ற வாழ்ந்த ஜமீன்தார்களுக்கும் அந்த அவர்களுடைய அந்த ராஜ படைகளுக்கும் வந்திருந்த ஒரு விஷயத்த சர்க்கரை சத்து அப்படின்னாங்க. அன்னைக்கு சர்க்கரை நோயின்னு சொல்லலை. பாருங்க, ராஜாக்கள் வந்தா சர்க்கரை சத்து, ஆனா அதே ஒரு பாமரனுக்கு வந்தா சர்க்கரை நோயின்னு பிரிச்சுக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த சர்க்கரை சத்து ஏன் அந்த சமயத்துல அவர்களுக்கு உடம்புல கூடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர்கள் அன்னைக்கு சொகுசான வாழ்வியல் முறைகள், அந்த இயற்கை வாழ்வியல் முறைகளில் விட்டுட்டு சொகுசான வாழ்வியல் முறைகளில் அன்னைக்கே அவங்க வாழ்ந்தாங்க. அதனால அவங்களுக்கு சக்கரை சத்து வந்துச்சு அப்படின்றத அன்னைக்கே அதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு சாதாரண பாமரன் கூட ஒரு சொகுசான வாழ்வியல் முறைகளை வாழணும் அப்படின்ற ஒரு மனநிலை முதல்ல உருவாயிருக்குது. அதற்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய மீடியா, சோசியல் மீடியாஸ், நம்ம டிவி, திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய உணவியல் முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் இன்னைக்கு வந்து மாத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இதனாலதான் இன்னைக்கு சாதாரண நபர்களுக்கு கூட இந்த சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பரவலா வந்துருச்சு. அப்ப நம்ம கிராமத்திலிருந்து எப்ப நம்ம நகரத்துக்கு வந்தோமோ நம்மளுடைய அந்த இயற்கையான வாழ்வியல் முறைகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது உணவு முறைகள் மட்டுமல்ல, நம்மளுடைய இயற்கையான வாழ்வியல் முறைகளையே. இப்ப மீண்டும் அந்த நிலைக்கு போக முடியுமா? இன்னைக்கு நகர வாழ்வியல்ல இருந்து இயற்கை வாழ்வியல் போக முடியுமா அப்படின்னா நிச்சயமா அது வந்து சாத்தியம் ரொம்ப குறைவு தான். ஆனா நாம விரும்பினா நாம இருக்கக்கூடிய நகரத்திலேயே இயற்கை வாழ்வியல் முறைகளுக்குள்ள நம்ம மாற முடியும். நம்மளுடைய உணவு முறைகளை நிச்சயமா மாற்ற முடியும். அதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த சர்க்கரை நோய்க்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ, ஆவாரம் இலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு தான் மிகப்பெரிய, அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்குது அப்படின்றது இன்னைக்கு காமனா எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஆவாரம் பூவை என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சின்ன பழமொழியே சொல்லுவாங்க, ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆவாரை செடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் நீங்க உள்ள என்ட்ராகும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த ஆவார செடியை தான் வந்து பார்க்க முடியும். அப்படி ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் இந்த ஆவார செடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூத்து இருந்துச்சு அன்னைக்கு அந்த கிராமத்துல. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாவோரை கண்டதில்லை அப்படின்னா பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயுட்காலம் வந்து நீடிக்கும் அப்படின்றத நமக்கு வந்து அந்த முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆவாரையை பார்க்கும் பொழுது, ஆவாரையினுடைய காத்து சுவாசிக்கப்படும் பொழுது, இந்த ஆவாரையை பயன்படுத்தும் பொழுது அவ்வளவு விஷயம். ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதில்லை. எப்படி பாருங்களேன். இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை நோய்க்கான மருந்துகள்ல இந்த ஆவாரம் பூவு, ஆவாரம் இலையினுடைய சாரம் கொஞ்சமாவது இல்லாம இருக்கவே இருக்காது. அவசியம் இந்த ஆவாரையை சேர்த்திருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள் கொண்டு வருது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி இந்த செடி. இதை நம்ம வந்து சர்க்கரை நோய்க்கு எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை நிறைய வகையில பயன்படுத்தலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவே மருந்து அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க வைக்கக்கூடிய சாம்பார்ல இந்த ஆவாரையை வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். இந்த ஆவாரம் பூ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உங்களுடைய பகுதிகள் நாட்டு மருந்து கடைகள்ல இந்த பூ மட்டும் தனியாவே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இத இளம் வெயில்ல வந்து காய வச்சு இந்த பூ வந்து வச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு உங்களுடைய பகுதிகளில் இந்த ஆவாரம் பூ வந்து நிறைய கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்களே இந்த ஆவாரம் பூவை மட்டும் கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் இளம் வெயில்ல முதல்ல காய வச்சுக்கோங்க. காய வச்சு இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆவாரம் பூவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய சாம்பார்ல இந்த ஆவாரம் பூவை போட்டு சாப்பிடுங்க. இந்த ஆவாரம் பூ போட்டு சாப்பிட்றதுனால அந்த சாம்பார் பாத்தீங்கன்னா வந்துட்டு செம்மையா ஃபர்ஸ்ட் மனம் இருக்குங்க.
இதை வந்து பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ சாம்பார் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இயற்கை அங்காடிகள் வைத்திருக்கக்கூடிய சில ஹோட்டல்கள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ சாம்பார் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கூட எழுதி போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்திருக்க முடியும். இந்த ஆவாரம்பூ சாம்பார் மட்டுமே நம்ம டெய்லி சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும். அதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஆவாரையினுடைய ஸ்பெஷல் நமக்கு ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா சைனிங் பண்ணுங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு, உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தோல் உரியுது, அங்க அரிப்பு வருது, பிளாக் மார்க் வருது, எக்ஸிமா போன்ற ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஆவாரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து பயன்படுதுங்க. அப்ப ஆவாரம் பூவை நம்ம சாம்பார் வச்சுக்கலாம், ரசம் வச்சுக்கலாம். இந்த ஆவாரம் பூவை இப்படி நம்ம உணவே மருந்தாக பயன்படுத்தி வரலாம். சரி, மருந்தை நம்ம உணவா பயன்படுத்தணும், இதை எப்படி நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஆவாரம் பூ இலை இருக்கு இல்லையா, இந்த ஆவாரம் செடியினுடைய அந்த இலைகளை நாம வந்து எடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சமூலம் தான், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மருந்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இலை பூவு இந்த மொட்டு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பயன்படுத்திக்க முடியும். ஒரு கஷாயமாக நம்ம வச்சு இதை நம்ம பயன்படுத்தலாம். அப்ப கஷாயமா இதை நம்ம வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஆவாரம் இலையை வந்து நம்ம வந்து எடுத்து நல்ல ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில நல்லா கொதிக்க வைங்க. அதாவது ஒரு ஃபேமிலிக்கே பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டரா வர்ற அளவுக்கு வந்து சுண்ட வச்சிட வேண்டியது. சரிங்களா? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற இலைகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு ஜூஸா சாப்பிடலாம். ஆனா அதோட எக்ஸ்ட்ராக்ட் இன்னும் நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷாயம் ஃபார்மட்ல நம்ம வந்து பண்ணி சாப்பிடுறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பெஷலுங்க. அதனுடைய சாரம் நமக்கு 100% நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப இந்த ஆவாரம் இலை அந்த பூவு மொட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 1.5 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை அப்படியே 3/4 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சோம்னா அதோட எசன்ஸ் நல்லா இறங்கிரும். அதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு அந்த கஷாயத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலை மாலைன்னு சொல்லிட்டு இருவேளை நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து உங்களுக்கு சுகர் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கங்க. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த HbA1c செக் பண்ண சொல்லுவோம். அந்த சுகரினுடைய 3 மாத ஆவரேஜான HbA1c நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க. பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிக்கங்க. வேற எந்த விஷயமும் நம்ம வந்து பயன்படுத்த தேவையில்லைங்க. இந்த ஆவார செடி ஒன்று இருந்தா போதுங்க. இந்த ஆவாரையினுடைய இலையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கஷாயம் பண்ணி காலை மாலை 2 வேளைக்கு சாப்பிட்டே வாங்க. ஒரு மண்டலத்துல என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 30 நாள்லயே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும். என்னன்னா சர்க்கரை நோயினுடைய கிளை நோய்களை குணப்படுத்துவதில் இது ரொம்ப சிறப்பா நமக்கு வந்து செயலாற்றுங்க. அதாவது சர்க்கரை நோய் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா கால் பாதத்துல வந்து புண்ணு வந்துருச்சு, உடம்புல நிறைய அரிப்புகள்லாம் வருது, வெரிகோஸ் வெயின் வர்ற மாதிரி சிம்டம்ஸ் வருது. இந்த மாதிரி வந்து சர்க்கரை நோயினுடைய கிளை நோய்களை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு வந்து இந்த ஆவாரைக்கு இருக்குது. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா தினம்தோறும் நாம ஒரு கஷாயம் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு வரப்படும் பொழுது அந்த சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் அதனுடைய கிளை நோய்களும் கட்டுப்படுத்தப்படும். இந்த புண்ணுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவாரை இலையை வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு மேல அப்ளை பண்ணுவாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்பவும் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது அப்படின்னா உடம்பு ஃபுல்லா இதை வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சிருந்து குளிப்பாங்க. இப்படிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க. இப்படி நிறைய மூலிகைகளை அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த உணவே மருந்தாக பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா நாம இப்ப சாப்பிடுற சாப்பாடே மருந்தா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வெறும் நம்ம அரிசி சாதம் மட்டுமே தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். மருந்து எடுக்கக்கூடாது, கெமிக்கல் மருந்துக்குள்ள போகக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. ஆனா நம்ம உணவை மஸ்ட் மருந்தா மாத்திருக்கிறோமா, இது போன்ற மூலிகைகளை நம்ம வந்து உணவா எடுத்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்றதுல கொஞ்சம் பாருங்களேன். பயன்படுத்துறது இல்ல. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. ஆனா நம்ம போடக்கூடிய சாப்பாடுல இருந்து கருவேப்பிலையை முதல்ல வெளியில தூக்கி போட்டுட்டு தான் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப பாருங்களேன், அப்புறம் எப்படி அந்த உணவு வந்து மருந்தா நமக்கு மாறும்? மாறாது. அப்படி இருக்கப்படும் பொழுது நீங்க கெமிக்கல் மருந்து மாத்திரைகளை வில்லைகளை நம்ம வந்து முழுங்க வேண்டிய சூழலுக்கு தான் நம்ம வந்து மாறுவோம். அப்ப அந்த மாதிரி உள்ள வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சாம்பாருக்கு ரசத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இந்த வெள்ளைப்பூடை போட்டிருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பாட்டுக்கு வந்து மொத்தமா எடுத்து வெளியில எடுத்து போட்டு சாப்பிட்டா நமக்கு எப்படி அதனுடைய சாரம் கிடைக்கும்? அதை முதல்ல பயன்படுத்துங்க. அப்ப இது போன்ற மூலிகைகளை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு இதை வந்து வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ செடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாராளமாக வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது நமக்கு வந்து கொல்லம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஆவார செடி நம்ம வந்து வளர்க்கலாம். ஆவார பூத்திருந்தாலே அந்த அதனுடைய ஸ்மெல்லே நம்ம டெய்லி சுவாசிக்கிறோம்னாலே நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுல உள்ள அந்த மூலிகைகளை வந்து நம்ம வந்து மருந்தா பயன்படுத்தும் பொழுது எப்படி இருக்கும்? அதனால உங்களுடைய ஸ்கின் பளபளப்பாக மாறுவதற்கு, உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதற்கு இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இல்லைங்க. இதை பயன்படுத்தி நம்மளுடைய சர்க்கரை நோயிலிருந்து வெளிவருவதற்கு உடனடியாக நம்ம முயற்சிப்போம். இது மாதிரி உள்ள சர்க்கரை நோயாளிகள் அனைவருக்கும், அதாவது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இது போன்ற ஒரு அற்புதமான இந்த ஒரு ஈஸியான ஒரு தொழில்நுட்பத்தை நீங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவர்களும் ஆரோக்கியம் அடையட்டும். மீண்டும் இது போல ஒரு நல்ல நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மூலிகையோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.